friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஜவ்வரிசி பாயசம். நம்ம எவ்வளவோ புது ஸ்வீட்ஸ் கீர் இதெல்லாம் செய்யறோம் சாப்பிடுறோம். பட் அதுலயே அந்த ஓல்ட் இஸ் கோல்டுங்கற மாதிரி இந்த ஜவ்வரிசி பாயசம் ஒரு தனி அழகு, ஒரு தனி சுவைங்க. அந்த பால்ல அழகா முத்துமுத்தா மிதக்கிற ஜவ்வரிசி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த பாயசம் சாப்பிடும்போது ஒரு தனி சுவையோட இருக்கும். ரொம்ப ஒரு குயிக்கான ரெசிபி இது, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். லாஸ்ட் வீடியோ நல்ல சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு மசால் வடை ரெசிபி பார்த்தோம். ஸோ அது கூடவே ஒரு நல்ல ஒரு ஜவ்வரிசி பாயசம் இருந்தால் தானேங்க கம்ப்ளீட் ஆகும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சுவையான அழகான ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இனி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ ஊறின ஜவ்வரிசி ரெடி. நம்ம இன்றைக்கி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 250 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கழுவி ஊற வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணி பாயிலாக விடுவோம். அது பாயிலாக ஸ்டார்ட் ஆகும்போது அது கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியும். அந்த தண்ணி அப்படியே வலுவலுன்னு மாறிட்டு வரும். ஜவ்வரிசி அப்படியே உப்பி வெந்து வரும். கலர் நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டாக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வேக வைப்போம். இடையில நல்லா கிளறி விட்டே வேக வைக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். பாருங்கள், அந்த கலரும் அந்த ஜவ்வரிசியெல்லாம் அப்படியே உப்பி வெந்ததும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் காய்ச்சின பால் ஆட் பண்ணுறது, தட் இஸ் பாயில்டு மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் இது அந்த ஜவ்வரிசி அந்த பாலோடு சேர்ந்து நல்லா திக்காக குக் ஆகணும். அது அந்த ஜவ்வரிசி பாலும் சேர்ந்து நல்லா திக்காகும். ஸோ அதனால் நம்ம நிறைய ஜவ்வரிசி ஆட் பண்ணிடக்கூடாது. இது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. நம்ம நிறைய ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டோம்னா பாயசம் ரொம்ப கெட்டி ஆயிரும், புட்டு மாதிரி ஆயிரும் ஆற. ஸோ அதனால் ஒரு 75 100 கிராம் ஜவ்வரிசி சரியாக இருக்குங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு அந்தளவுக்கு சேர்த்துனாவே போதும். நம்மளுக்கு அதுக்கு நல்லா அந்த பாலோடு சேர்ந்து திக்காகிடும். ஒரு 7-8 நிமிஷம் பாலோடு சேர்த்து கொதிக்க வச்சு கொஞ்சம் அப்படியே ரொம்ப திக்காகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடணும். இப்போ பாலோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நான் 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிவிட்டு கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணலாம். இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், நல்லா ஏலக்காய் பொடி போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் 1 ஸ்பூன் கீ சேர்த்து நெய் சேர்த்து அதில் முந்திரி திராட்சை வறுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 10-15 முந்திரி சேர்த்து வறுக்கிறேன். அதோடவே நல்லா திராட்சை உப்பி வந்ததுக்கப்புறம் அந்த நெய்யோடு அப்படியே எடுத்து நம்ம பாயசம்ல ஆட் பண்ணிடலாம். ஸோ திராட்சை முந்திரி சேர்த்தாச்சு. நீ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். ஒரு லைட் ஒரு எல்லோயிஷ் கலருக்கு வேண்டி. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அவ்வளோதான். நல்லா முத்தா ஜவ்வரிசி மிதக்கிற சூப்பரான பால் பாயாசம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நீ இதை அழகாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.